இன்னைக்கு நம்ம 7 நாள் 7 சாதம் சீரீஸ்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தக்காளி சாதம். இது எப்படி செய்யறதுன்னு ஈஸியா செஞ்சிடலாம். இது எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதுல நான் வந்து வாசனை இல்லாத ஏதாவது ஆயில் ஊத்திக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்க கடலை எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஊத்திக்கோங்க. நான் இதுல 3 ஸ்பூன் ஆயில் ஊத்திக்கிறேன். அதுல நம்ம ஹோல் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் 2 வெங்காயம் 2 தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். நல்ல புளிப்பாக இருந்தால் ஒரு தக்காளி ஆட் பண்ணுங்க. இல்லைன்னா நீங்கள் 2 தக்காளி கூட நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறமா சோம்பு போட்டு கொஞ்சமாக தாளித்து விட்டுக்கோங்க. இப்போ நான் வந்து ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸ்லைஸ் பண்ண வெங்காயம் அதை போட்டு நல்லா தாளிச்சிக்கலாம். நல்ல ப்ரௌன் வர வேண்டாம். லைட்டாக கண்ணாடி பதம் வந்ததுமே நம்ம வந்து பச்சை மிளகாவை நீல வாக்கில் கட் பண்ணி ஒரு 2 மிளகா போட்டால் போதும். ஏன்னா நம்ம வந்து சில்லி பவுடர் போடுவோம். அதனால மிளகா கம்மியாக இருந்தால் போதும். நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு வாசனைக்காக தான் நம்ம மிளகா யூஸ் பண்ணுறோம். அப்புறமா வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் 1 ஸ்பூன் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து மிளகா நம்ம நீல வாக்கில் கீறி வச்ச 2 மிளகாவை நம்ம இதுக்குள்ளே போட்டுக்கலாம். போட்டு நல்லா அதையும் தாளித்து விட்டுக்கோங்க. அந்த பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் வெங்காயம் வதங்க விட்டுறாதீங்க. ஒரு மாதிரி ஒரு ப்ரௌன் ஷேடு வந்துடும். அதில் இது வந்து லைட்டாக கண்ணாடி பதம் வரணும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் உப்பு போட்டு அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ நான் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வீட்டில் அரைச்ச பேஸ்ட் தான். அதனால் வந்து நான் இதில் 1 ஸ்பூன் போடுறேன். கொஞ்சம் நல்லா காரமாக தான் இருந்துச்சு. ஸோ வந்து இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாமே ஒரு ஃப்ளேவருக்காக தான். நம்ம வந்து ரொம்ப அந்த பிரியாணியோட ஃப்ளேவரை கொண்டு வந்துடக்கூடாது. அதனால தான் கொஞ்சம் லைட்டாக தக்காளி சாதத்துக்குள்ள அந்த ஒரு டேஸ்ட் வரணும். ஸோ வந்து இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இதில் வந்து நீங்கள் ஆப்ஷனலாக புதினா கொத்தமல்லி போட்டுக்கலாம். லாஸ்ட்டாக நீங்கள் வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி தலை ஆட் பண்ணிக்கோங்க வேணும்னா. நான் இதில் புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணல. நீங்கள் வந்து கருவேப்பிலை போட்டு நல்லா தாளித்து எடுத்துக்கோங்க. இப்போ மசாலா ஆட் பண்ணலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் மட்டும் போட்டு இதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் அந்த மஞ்சள் தூளோட ஃப்ளேவர் உள்ள இறங்கட்டும். அதுக்கப்புறமா நான் இதில் 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், அப்புறமா 1 ஃபுல் ஸ்பூன் தனி மிளகாத்தூள் போட்டிருக்கேன். அப்புறமா கொஞ்சமாக கரம் மசாலா, அந்த 3 மசாலா தான், மஞ்சள் தூள், கரம் மசாலா தூள், அதுக்கப்புறமா சில்லி பவுடர். இது இவ்வளோ தான் நம்மளோட மசாலாஸ். வேற எதுவுமே நம்ம ஆட் பண்ணல. இதில் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சமாக நீங்கள் ரொம்ப தண்ணி வேண்டாம், கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க. அந்த வந்து தக்காளி கொஞ்சம் மசிறதுக்காக அந்த மசாலா ஃப்ளேவர் எல்லாமே கொஞ்சம் வந்து ஒரு கிரேவி டைப்பில் கிடைக்கும். அதில் தான் நம்ம சாதத்தை போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். அப்போ தான் நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். ஆக்சுவலாக இதை குக்கரில் வைப்பாங்க. குக்கரில் வைக்கிறத விட அந்த மாதிரி கடாயில் வச்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். சாதம் சட்டி சாதம் மாதிரி அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் குக்கரில் வச்சிங்கன்னா எல்லாமே குழஞ்சு போயிடும். உங்களுக்கு அது தக்காளி சாதத்துக்கு கூட ஒரு இது எஃபெக்ட் இருக்காது. இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக 1 ஸ்பூன் கீ ஊற்றிக்கோங்க. ரொம்பவே டேஸ்டியாக ஃப்ளேவர்ஃபுல்லாக நல்லாயிருக்கும். வேறு லெவலில் இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு அப்பளம் இருந்தால் போதுங்க. இது ரொம்பவே அருமையாக இருக்கும் இந்த ரெசிபி. எமர்ஜென்சிக்கு நம்ம டக்குன்னு செஞ்சிடலாம். ஸ்கூல் ஆஃபீஸ்க்கு லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணும்போது இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். பொட்டேட்டோ ஃப்ரையும் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நாளைக்கு நான் இன்னொரு சாதத்தில் உங்களை பார்க்குறேன். மறக்காமல் என்னோட சேனலை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.